இன்னைக்கு நம்ம நியூவா ஒரு சீரிஸ் ஸ்டார்ட் பண்ண போறோம். எஸ், கேங்ஸ்டர் வி ஆர் தி மான்ஸ்டர். GTA 5 எபிசோட் 1. இன்னைக்கு டே 1. ஆரம்பிக்கிற ஸ்கிராட்ச்ல இருந்து சொல்லிட்டு போவோம். மம்மி வெளியே போயிட்டு வரேன். போயிட்டல திரும்பி வராத, அப்படியே போயிருக்கீங்க. உங்க வீட்டுல நல்ல உனக்கு மரியாதை கொடுக்குறாங்க. ஓகே, நம்ம வெளியே போவோம். கிளைமேட் சில்லுன்னு இருக்குது. பனி பெய்யுதுக்குள்ளதான் இவ்வளவு சில்லுன்னு இருக்குது கிளைமேட் அப்படின்னு சொல்லிட்டு கதவு திறந்து பார்த்தா வீட்டுக்கு வெளியும் பனி பெஞ்சுக்கிட்டு இருக்குது. உங்க ஊர்லயும் இப்படிதான் கிளைமேட் இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. பிராங்க்லின் என்னமோ உங்ககிட்ட சொல்லணுமா? செல்லங்களா, இந்த வீடியோக்கு லைக் கொடுக்காம நிறைய பேர் பாக்குறீங்க. லைக் கொடுத்துக்குங்க. நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகான் கொடுத்து வச்சுங்க. நீங்க பண்ணாம பாக்குறீங்க, எனக்கு மனசு வலிக்குது. நீ கவலைப்படாதடா, நான் சொல்ல வேண்டியது நீ சொல்லிட்ட. அதனால சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. செக்கில ஆட்ன சுத்தமான உருட்டு. ஓகே, பிராங்க்லினோட கார் எடுத்தாச்சு. இந்த காரை ஸ்கிராட்ச் விழுவாம எடுத்துட்டு போவோம். ஸ்கிராட்ச் விழுந்தாலும் ஒரு பிரச்சனை இல்லை. பிராங்க்லின் திருட்டு போய் எங்கேயாவது திருடிட்டு தான் வந்துருப்பான் இந்த காரை. இதை போட்டு வேற காரை தூக்கிட்டு வந்துக்கலாம். ஓகே, இருந்தாலும் இந்த கார் எங்கேயும் இடிக்காம ஓட்டணும். இப்போ நம்ம எங்க போக போறோம்னா ஆப்ல எஸ்ன்னு இருக்கு பாத்தீங்களா, அங்கதான் போக போறோம். அது ஒரு கார் கடை. அங்கதான் இன்னைக்கு நமக்கு மிஷன் ஸ்டார்ட் ஆக போகுது. அந்த இடத்த மார்க் பண்ணிக்கலாம். அப்படியே விஷயம். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டேனால நம்ம யாரையும் பிரச்சனை பண்ணாம இருக்கணும்னு தான் வந்திருக்கேன். ஆனா பிரச்சனை பண்றது அவனுங்க இல்ல, நம்மளாதான் இருப்போம். இது காரா மாட்டு வண்டியா? மாட்டு வண்டி சவுண்டு கேக்குது. ஓகே, ஐயோ கண்ட்ரோல் பண்ண தெரியல காரை வேற. நமக்கு வேற கார் ஓட்ட தெரியாதுன்னு சொல்றேன், இடிச்சிட்டேன். ஓகே, கார் ஓட்ட தெரியாதுரா, எவனும் குறுக்க வந்துடாதீங்க. அவ்வளவுதான், உங்க கார் உடஞ்சு போயிடும். என் கார் உடஞ்சாலும் நான் வேற கார் தூக்கி போட்டு போயிடும். எங்களுக்குள்ள ஒரு என்டர்டைன்மெண்ட்டுங்க. என்டர்டைன்மெண்டா? எப்படியோ காருக்கு பெரிய டேமேஜ் இல்லாம எடுத்துட்டு விட்டேன் ஸ்டோர் ரூமுக்கு. இதுதாங்க அந்த கடை. இந்த கடையில நிறுத்திட்டு ஒரு மொட்டை மண்டையன் வருவான், சரி சொட்ட மண்டையன் வருவான். அந்த சொட்ட மண்டையன்கிட்ட டீல் பேசணும். பிசினஸ் பேசலாமா? டேய் இங்க போறா, எதுக்கு நான் கால் பண்ணி வர சொன்னேன்? பிராங்க்லின் வந்துட்டியா? வாயா வாயா வாயா, உனக்கு தாயா வெயிட். பெரிய டீலிங்கா பேசிட்டு கஸ்டமர்ஸ் இருக்காங்க, அப்படி சைடு வா. இவன் இப்படி பேசுற ஆள் இல்லையே. ஒரு வேலை செய்யணும். ஒரு கார் ஆட்டையை போட்டு கொடு. லொகேஷன் மைக்கேல் வீடு. அதை நான் உனக்கு அனுப்பிடுறேன் வாட்ஸ்அப்ல. பார்த்து போயிட்டு வந்துரு. கார் உடஞ்சிடக்கூடாது. டேமேஜ் இல்லாம கொண்டு வா. போயா சொட்ட, உன் கடைக்கு வந்தா திருடுற வேலை கொடுக்குறிய. நம்ம தொழிலே தானே, சரி பண்ணுவோம். இப்ப பிராங்க்லின் கிட்ட அந்த கார் ஆட்டை போட்டு வர சொல்லியிருக்கான். அந்த காரை போய் எடுக்கிறதுல இருந்து தான் இந்த ஸ்டோரியில சம்பவமே ஆரம்பிக்குது. ஓகே, நம்ம போயிட்டு அந்த கார் எடுப்போம். வாட்ஸ்அப்ல லொகேஷன் அனுப்பிட்டா அந்த எல்லோ கலர்ல மேப்ல தெரியுது பாத்தீங்களா, அந்த இடத்துக்கு போகணும். வாங்குற காசுக்கு மேல கூறாடா கொய்யா. மைக்கேல் வீட்டுக்கு போகணும். டேய், 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 இரு. நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகிவிட்டது. இன்னும் பயிற்சி வேண்டுமோ? இப்படி போயிருங்க, நமக்குனே வருவானுங்க. அந்த காருக்கு பெரிய டேமேஜ் ஆகும். நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்றதுக்குள்ள எப்படியாவது கார் ஓட்ட கத்துக்கிறேங்க. இப்படி போய் முட்டையில் அடி வாங்கிட்டு இருக்குமே, அவனுக்கு திட்டிட்டு போறானுங்க. அதை தான் தாங்க முடியல. இந்த வீடு தான் நின்னாச்சு. மைக்கேல் வீட்டுக்கு வந்தாச்சு. இப்போ உள்ள ஒரு கார் வச்சிருப்பான். அதை ஆட்டை போட்டு வரணும். இருங்க, எப்படி உள்ள போறதுன்னு தெரியல. இங்க போயிட்டு காருக்கு முன்னாடி அப்பளம் மாதிரி நொறுங்கி போச்சு. இது இப்ப நம்ம வேலை செய்யலாம், பட் நம்ம கிட்ட காசு இல்ல. இப்ப இந்த வீட்டுக்குள்ள போயிட்டு அந்த கார் ஆட்டையை போட போறோம். ஆட்டையை போட்டு கொடுத்தா காசு கிடைக்கும். ஆனா இந்த கேட்டை தாண்டி எப்படி போறது? ஏன்னா இவ்வளவு பெரிய கேட்டு வச்சா எப்படி நான் போவேன்? வேற வழி இல்ல, செவ்வறு ஏறி குதிச்சுதான் போகணும். மேல ஏறி இங்க இருந்து ஆப்போசிட் சைடு போயிடலாம். என்ன போக முடியல. ஆஹா, பில் நட்டு வச்சிருக்கானுங்க. இதை ஜம்ப போட்டு அப்புறம் அப்பா வந்தாச்சுங்க. இதுக்கப்புறம் சைலண்டா இருக்கணும். தூரத்துல ஒருத்தன் பில் வெட்டிட்டு இருக்கான் பாத்தீங்களா, அவன் மண்டையில அடிக்கணும். அவன் காத்தான போட்டு கொடுத்துருவான் உள்ள வந்துருக்கோன்னு. அவன் கண்ணுல மாட்டிக்க கூடாது. மாட்டாம அவன் பின்னாடி போய் அவன் மண்டையிலே ஒரு குத்து குத்துறோம். சைலண்டா போகணும். நம்ம நடக்கிற சவுண்டு கேட்டா கூட அவன் திரும்பிடுவான். திரும்பாத நேரத்துல மண்டையில ஒரு குத்து. தாத்தா போயிட்டு வா. கிழவனோட சோழி முடிஞ்சிச்சு. இப்ப நம்ம இந்த வீட்டுக்குள்ள போகணும். இதுக்கப்புறம் வெளியே யாரும் இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா போகணும். இதுதான் மைக்கேலோட வீடு. இந்த வீட்டுக்குள்ளதான் அவன் கார் வச்சிருக்கான். அந்த கார் தான் நம்ம டெக்னாலஜி. இதுதான் கார் செட்டு மாதிரி இருக்கு. இருங்க, இதை ஓபன் பண்ணி பார்ப்போம். இந்த கார் இது பின்னாடி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த கார் செட்டு ஆஹா லாக் பண்ணி வச்சிருக்கானாட்டுக்கு ஓபன் பண்ண முடியல. வேற ஏதாவது வழிதான் நம்ம கண்டுபிடிக்கணும். இவன் வீட்டுக்குள்ள போயிட்டு தான் அந்த கார் எடுத்துட்டு வர முடியும்னு நினைக்கிறேன். இருங்க, செக் பண்ணி பார்ப்போம். இங்க ஒரு கேட் இருக்குங்க, இதை ஓபன் பண்ணி பார்க்கலாம். இதுவும் லாக் பண்ணி வச்சிருக்கானே. ஆஹா, எல்லாமே லாக் பண்ணி வச்சுட்டானோ. நம்ம திருட வரோம்னு யாரோ இவனுக்கு சிக்னல் கொடுத்துட்டாங்களா?
என்னன்னு தெரியலையே, நம்ம வர நேரம் பார்த்து எல்லாத்தையும் லாக் பண்ணி வச்சுட்டான். மெயின் டோர் எதுவுமே ஓபன் பண்ண முடியல. வீட்டுக்கு பின்னாடி பின் வாசல் ஏதாவது வச்சிருக்காங்களான்னு போய் பார்க்கலாம். இங்க கார் நிக்குது, மைக்கிளோட காரா தெரியல. இங்க ஒரு கார் நிக்குது. வீடு நல்லா பயங்கரமா தான் கட்டியிருக்காங்க. காம்பவுண்ட்லாம் வச்சு இந்த வீட்டையே ஆட்டையை போட்டுடலாமா? வேணாம், அந்த வேலையை பண்ணுவோம். ஓகே, அங்க ஒரு ஜன்னல் ஓப்பன் ஆயிருக்குன்னு நினைக்கிறேங்க. அந்த ஜன்னல் வழியா உள்ள குதிச்சு போயிடலாம். ஆமா, ஜன்னல் ஓப்பன் ஆயிருக்கு. இந்த கார் மேல ஏறி மேல ஓடு இருக்கு பாத்தீங்களா, அந்த அட்டை மேல அப்படியே ஏறி இங்க இருந்து அந்த கேப் வழியா உள்ள போயிடலாம். யாரும் பாத்திரக்கூடாது நம்ம ஏறுறத. பார்த்தாங்கன்னா மாட்டிக்குவோம். சைலண்டா போகணும். உள்ள யாரும் அண்ணன் தங்கச்சி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த கேப் யூஸ் பண்ணி போயிடலாம். ஓகே, யாராவது இருக்காங்களா? யாரு கண்ணிலையும் மாட்டிக்க கூடாது. இந்த ரூம்ல யாரோ ஜிடிஏ விளையாண்டுகிட்டு இருக்காங்க. ஜிடிஏ கேம் முடியும் ஜிடிஏ. ஓகே, மைக்கிளோட பயனாட்டுக்கு இங்க ஏதோ ஒரு பொண்ணு வாட்ஸ்அப்ல கடலை போட்டுக்கிட்டு இருக்கு. யாருக்கிட்டயோ மைக்கிளோட பொண்ணா? ஓகே, இவங்க கண்டிப்பா மாட்டிக்க கூடாது. நம்ம வந்த வேலையை பண்ணுவோம். இப்ப நம்ம கார் செட்டுக்கு போகணும். ஏன்னா காரை தான் நம்ம ஆட்டை போட வந்திருக்கோம். கார் செட்ல தான் கார் இருக்கும். ஓகே, இந்த வீடு நல்லா பயங்கரமா தான் கட்டியிருக்கான். மைக்கிள் பணக்காரன் ஆயிட்டுக்கு. உள்ள கார் செட்டுக்கு இங்கதாங்க கார் இருக்கு. நம்ம தேடின கார் இதுதான், மஞ்சள் கலர் காரு. இந்த கார் இப்ப நம்ம ஆட்டை போட்டு போனோம். உள்ள ஏதோ சிவப்பு கலர்ல இருக்கேன். பாயா என்னன்னு தெரியல, காருக்குள்ள என்னமோ இருக்கு. ஓகே, இங்க இருந்து அதனால நம்ம இங்க இருந்து சீக்கிரம் கிளம்பிடலாம். இங்க பாத்தீங்களா, உள் சைடுல இருந்து வரும்போது ஆட்டோமேட்டிக் சென்சார் ஆட்டுது. ஆட்டோமேட்டிக்கா டோர்லாம் திறந்துக்குது. இப்ப நம்ம எந்த இடத்துலயும் இடிக்காம போகணும். அதான் பெரிய விஷயம். கணக்காரன் வேற போன் போடுறான். ஏய், எங்கேயும் இடிக்காம கொண்டு வாடா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நமக்கு கொடுக்க வேண்டிய காசுல பாதிதான் கொடுப்பானா. அதனால எங்கேயும் இடிக்காம போகணும். அப்பாடா, பொறுமையாவே போலாம். இல்லைன்னா நமக்கு காசு கிடைக்காது. ஐயோ, மைக்கில் காரை தான் நம்ம ஆட்டையை போட்டு வந்திருக்கோம். பிடிச்சிட்டானே. பிராங்க்லின், என் காரையே நீ ஆட்டையை போடுறியா? உங்க காரணம் எனக்கு தெரியாது. துப்பாக்கி வச்சு என்னது சுற்றாதீங்க. பிராங்க்லின், யாரு ஒன்னு அனுப்பாங்கன்னு எனக்கு தெரியும். அந்த கடைக்கு போ. சரி சார், நான் அந்த கடைக்கு போறேன் சார். துப்பாக்கி மட்டும் கொஞ்சம் பின்னாடி எடுங்க. நான் அப்பயே நினைச்சேன், காருக்குள்ள ஏதோ சுருக்கு பை மாதிரி சிவப்பு கலர்ல கிடக்குதேன்னு சொல்லிட்டு. அந்த சுருக்கு பை வேற யாரும் இல்ல, இந்த காரோட ஓனர் மைக்கிள் தான். காருக்குள்ளேயே ஓனர் படுத்திருப்பான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. எந்த ஊர்லயும் காரையும் காரோட ஓனரையும் சேர்த்து திருடிட்டு போனதில்லை. ஆனா நம்ம திருடிட்டு போயிட்டு இருக்கோம் சார். அந்த கடைக்கிட்ட வந்தாச்சு சார். பிராங்க்லின், இப்ப நான் சொல்றதை நீ செஞ்சுட்டேன்னா உனக்கு கை வழியா துட்டு. நான் சொல்றதை நீ செய்யலைன்னா உன் வாயில ஒரு குத்து. மிரட்டாதையா, செய்யறையா, காசை கொடு. இப்ப என்ன பண்ணணும்? அந்த கண்ணாடி உடைச்சிட்டு அந்த கடைக்குள்ள போகணும். அவ்வளவுதானே, பண்ணிடுறேன். உங்களுக்கு இங்கிலீஷே பேசி சாவடிப்பானுங்க. அதை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா தமிழ்ல உங்களுக்கு நான் அப்படி சொல்லிடுறேன். ஓகே, இப்ப அந்த கண்ணாடி உடைச்சிட்டு கடைக்குள்ள போகணும். கண்ணு சொட்டா, என்னால எதுவும் பண்ண முடியல. காருக்குள்ள இவன் படுத்திருப்பான்னு எனக்கு தெரியாம போகுது. நான் சொன்னது செஞ்சதுக்கு என்ன துட்டு? இருந்து கிளம்பு, மிச்சதை நான் பாத்துக்கிறேன். யோ சொட்ட, என் கார ஆட்டை போடவே ஆள் எடுப்புறியா? இன்னைக்கு மண்டே படம் பாக்குறேன். ஓகே, இப்ப பிராங்க்லின்ல இருந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா மைக்கிளுக்கு சேஞ்ச் ஆயிருக்கும் கேரக்டர். இங்க பாருங்க, அவன் அடிக்கும் போது நவுத்தலாம் போறான். டே மொட்டையா, உன்னை யாரா இந்த திருட சொன்னா? என் கார் இருக்குன்னு உனக்கு யாரா சொன்னா? சொல்றான். அதெல்லாம் என்னால சொல்ல முடியாது. கையிடுறா. சொல்ல முடியாதா? இந்தா சொட்ட, இப்ப நீ சொல்லல, உன் சொட்ட மண்டையில தபாலம் வச்சுச்சுங்க. பையன் தான்டா சொன்னா. கையிடுறா. யாருக்கு டப்பில ஒரு ரப்பட. இதுக்கப்புறம் என் ரூட்ல நீ வந்துடாத. வந்த கதையை முடிச்சிரு. அப்பா, கட்சியில முடிச்சிட்டானுங்கடப்பா. இதுக்கப்புறமா அதை கேம் பிளே பண்ணுவோம். மிஷன் பாஸ்டு. பிராங்க்லின் இருந்து இப்ப நம்ம மைக்கிளா மாறி இருக்கோம். இப்ப மைக்கிள் வீட்டுக்கு போக வேண்டியதான். அதாவது கார் ஆட்டி போட்டு வந்தோம் பாத்தீங்களா, அந்த வீட்டுக்கு போக போறோம். நம்ம இங்க இருந்து நடந்து போக முடியாது. நடந்து போனா பல நாட்கள் ஆகும். அதனால எவனாவது வருவான். அவனை அடிச்சு போட்டு அந்த கார் எடுத்துக்க வேண்டியதான். ஓகே, இங்க ஒரு கார் வரான். மாட்டிக்கிட்டான் பலியாடு. என்னடா தப்பிச்சிட்டான். ஓகே, சிக்னல்ல நிக்கிறான். இப்ப போய் பிடிச்சிட வேண்டியதான். வேற கார் கிடைக்கல. கிடைக்கிற கார் எடுத்துக்குவோம். போற வழியில வேற ஏதாவது நல்ல கார் கிடைச்சாலும் அதை எடுத்துக்குவோம். எனக்கு தம்பி, உனக்கு மட்டும் வெத்தலை பாக்க வச்சலைக்குமா? இறங்கடா கீழே. மைக்கிள் வீட்டுக்கு தான் போக போறோம். மைக்கிள் வீடு இங்க இருக்கு. ஓகே, அந்த மேப்ல அதை சூஸ் பண்ணி வச்சுக்கலாம். இங்க இருந்து இவ்வளவு தூரம் போகணுமா? ஓகே, இன்னைக்கு நாள் நல்லா தான் இருக்கு. யாரையும் பிரச்சனை பண்ணல. ஐயோ, என்ன இடிச்சதுக்கெல்லாம் கேஸ் கொடுக்குறீங்க? போலீஸ் கேஸா? ஐயோ, ஒரு ஸ்டார் வந்துருச்சுங்க. இப்ப இங்க இருந்து காலி பண்ணி சொல்லி நமக்கு கேஸ் கொடுத்துட்டானுங்க. ஓகே, இங்க இருந்து நம்ம கிளம்பிடலாம். வந்துட்டோம். ஒரு பைக்கு கூட கண்ணில் மாட்டியே நினைச்சேன். ஒரு பயபுல மாட்டிக்கிட்டான். சிக்னல்ல நிக்கிறான். ஆனா அது என்ன பைக்குன்னு தெரியல. ஏதோ ஒரு பைக் எடுத்துட்டு போவோம். அவனை மாட்டடா நிக்கிறான் பாருங்க தம்பி. அது இன்னமே உன் பைக் இல்ல ராஜா. இன்னுமே என் பேரு தான் இருக்கும். அதுல லவ்லி கேமிங்னு எழுதி வச்சு. எக்ஸ்கியூஸ் மீ, நான் லிஃப்ட் கேட்கல. கொஞ்சம் கீழே நான் இந்த பைக்கை கேட்டேன். பயபுள்ள நம்ம லிஃப்ட் கேட்கறோம். நவுந்து உட்காடுறான். நம்ம வண்டியில கேட்டோம். இது என்ன பைக்குனே தெரியல. உருன்னு சவுண்டு கேக்குது. டாப் ஸ்பீடோட போகுன்னு தெரியல.
கொஞ்சம் ஸ்லோவா தாங்க போகுது. என்ன பைக்குன்னு தான் தெரியல. கார்ல போய் இடிக்கிற மாதிரிலாம் பைக்ல போய் இடிக்க முடியாது. இடிச்சா பைக்கும் பறந்துரும், நம்மளும் பறந்துருவோம். ஐயோ, இடிக்க வேற போன் பேசிட்டு முன்னாடி ரோட்ல என்ன போகுதுன்னு கூட தெரியாம நடந்து வராங்க. ஓகே, மைக்கேல் வீட்டுக்கு வந்தாச்சு. இந்த பைக் யார் பைக்குன்னு தெரியல, திருட்டு பைக். இது அப்புறமே வெளியே தூக்கி போட்டுடலாம், இல்லைன்னா போலீஸ் கேஸ் வந்துடும். வீட்டுக்குள்ள போறோம், கன்னை எடுக்கவே கூடாது, கன்னை பாக்கெட்ல வச்சுக்கலாம். ஓகே, கிளைமேட் வேற இருட்டாகுது, அதனால படுத்து தூங்கிட்டு நெக்ஸ்ட் டே ஆரம்பிச்சுக்கலாம் ஃப்ரெஷ்ஷா. ஃபைனலி ஃபர்ஸ்ட் டே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ ஜிடி எபிசோட் 1 இது. ஸோ இதே மாதிரி நிறைய எபிசோட் கண்டினியூ பண்ணலாமா அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கொடுத்துங்க. அண்ட் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் கொடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். பிராங்க்லின் டிவி ஆன் பண்ணி நல்ல குதுகலமான பாட்டு பார்ப்பான்னு பார்த்தா பொம்மை படம் பார்த்துக்கிட்டு இருக்கான். இவன் காமெடி பீஸ் தான் நாட்டுக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் பிடிக்கும், அவங்களுக்கு ஷேர் பண்ணிருக்கேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இது ஒரு சூப்பரான வீடியோ இருந்துச்சு.